நயலாமணின்னு சொல்லி ஒரு தொண்டர் ஒரு ஆள் இருக்காப்புல. பேச்சாளர் அவரு. நிறையா இடத்துலலாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிவிகே சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காரு நம்ம விஜய் சார், விஜய் அண்ணா. நல்ல விஷயம். ஏன்னா அவர் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. நீங்க தேவையில்லாம உங்க தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பாளருக்கு வந்து டெல்லி பிரதிநிதியா கொடுத்தீங்க. அது அது தவறு. இது தவறு கிடையாது. ஏன் இது தவறு கிடையாதுன்னா, அவர் வந்து கட்சிக்காண்டி உழைச்சிருக்காரு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா, பேச்சாளர்கள் எல்லா கட்சியிலயுமே இருப்பாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், காங்கிரஸ், பிஜேபி எல்லாத்துலயுமே பேச்சாளர்ன்னு இருப்பாங்க. அந்த பேச்சாளருடைய வேலை என்னன்னா, தலைமை பண்ற தப்பும், நம்ம கட்சிகள் பண்ற தப்பையும், சில விஷயங்கள் வந்து அந்த அந்த ஊடகத்திலயோ, இல்ல ஒரு பட்டிமன்றத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா, மத்தவங்க வந்து இவங்கள கேள்வி கேட்பாங்க. உங்க தலைவர் இப்படி பண்ணிட்டாரு. உங்க கட்சியில இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி, இப்படி ஒண்ணு உண்டு. அப்ப கேள்வி கேட்கும்போது அந்த பேச்சாளர் என்னன்னா, தன்னையும், தன்னுடைய கட்சியவும், தன்னுடைய கட்சி தொண்டர்களையும், அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களையும் வந்து அந்த சில விஷயங்கள்ல இருந்து தப்பு நடந்திருக்கும். அந்த தப்புல இருந்து சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்திருக்கும். இத வந்து சரி கட்டிக்கலாம். இத வந்து மாத்திக்கலாம். இத வந்து தலைமைக்கு கொண்டு போய் நாங்க சரி பண்ணிருவோம். இல்ல இது தப்பே இல்ல அப்படிங்கிற ஒரு வறுமை பேச்சு பேச்சாளருடைய பொறுப்பே அதுதான். அப்ப அந்த பொறுத்தவர்களுக்கு எல்லா கட்சியிலயும் இந்த மாரி உண்டு. அப்போ லயலாமணி கொடுத்தது ஏன்னா அவர் வந்து கட்சிக்காண்டி உழைச்சிருக்காரு. கட்சிக்காண்டி நிறைய விஷயங்கள் வேலைகள் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவருக்கு எம்எல்ஏ சீட்டே குடுத்திருந்திருக்கலாம். நம்ம விஜய் அண்ணா அவர்கள். அப்ப குடுத்திருந்தாருன்னா, அவரும் ஜெயிச்சிருந்திருப்பாரு. லயலாமணி வந்து ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு ஜெயிச்சிருந்திருக்கலாம். அவரையும் அமைச்சராக்கியிருக்கலாம். அது என்ன காரணம்னு தெரியல. நல்ல விஷயம் பண்ணியிருக்கலாம். அவர் குடுத்தது நல்ல விஷயம். ஆனா, உங்க ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் குடுத்தது வந்து முறையற்ற செயல். ஏன்னா, அப்போ அதுக்கும், இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஆ. இத வந்து பெரும்பாலானோர் யாருமே விமர்சிக்கல. இது 1, 2 கண்ணுக்கு தெரிஞ்சது யாராவது ஒரு ஆளு. ஒண்ணு அது பிடிக்காம செஞ்சு ஏதாவது ஒண்ணு விமர்சிச்சிருக்கலாம். எனக்கு பிடிச்ச மரியாதாஸ் அவர்களே வந்து ஒரு சில சில விமர்சனம் வச்சாங்க. ஆனா பரவால்ல. அது வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் விமர்சனம் அவரும் வைக்கல. ஏன்னா, அவர் வந்து அவருடைய வேற ஒரு மெத்தட்ல சொன்னாரு. பட் அந்த விமர்சனம்லாம் வந்து கிடையாது. இவரு குடுத்தது நல்ல விஷயம். சரிங்களா? இத வந்து எப்பவுமே மாத்திக்கணும் அவங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து சாயந்தரம் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம தமிழக முதல்வர் விஜய் அண்ணா, விஜய் சார். அவர் வந்து சட்டமன்ற கட்டிடத்துல இருந்து அவருடைய இதுல இருந்து குதிச்சு குதிச்சு ஓடி வர்றாரு விஜய் அண்ணா. அத வந்து சோசியல் மீடியால அவங்களுடைய ஐடி விங்கோ, அவங்களுடைய ரசிகர்களோ நல்ல ஃபயர் விட்டு, நல்ல சாங் விட்டு, சாங்குன்னா நம்ம அர்ஜுன் சார் நடிச்ச முதல்வன் படத்துல இருந்து அந்த ஒரு பிஜிஎம் சாங்க போட்டு, நல்ல வைப்பு, சூப்பர், நல்ல சாங்கு, நல்லா இருக்குது. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில வந்து ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. சரிங்களா? இத பேசுவோம். இந்த நேரத்துல நடந்திருக்கு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து சரி அத வந்து பிரஸ்ல பேசியிருக்கிறாங்க. இவரு நேத்து என்னன்னா, குதிச்சு குதிச்சு ஓடி வர்றாரு அந்த படிக்கட்டுல. அத வந்து ஃபுல்லா அவரே வந்து நம்ம விஜய் சாரே வந்து இத விரும்புறாருன்னு நெனைக்கிறேன். எப்படின்னா, அவரு வந்து அந்த படிக்கட்டுல வரும்போது பாத்தீங்கன்னா, அவருக்கு முதல்வன் படம் ஞாபகம் வந்திருக்கும் அவருக்கு. முதல்வன் படத்துல வந்து அர்ஜுன் சார் வந்து அந்த படிக்கட்டுல நடந்து வருவாரு. இன்னும் வந்து அவர் வந்து தமிழக முதல்வர் விஜய் சார் வந்து விஜய் அண்ணா மூவில இருந்து சினிமா துறையில இருந்து வெளியில வரலன்னு அர்த்தம். அவரு வந்து இப்ப ஒரிஜினல் முதலமைச்சரு. எப்பவுமே வந்து அவருக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஒரிஜினலா அவர் முதலமைச்சர்ன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அந்த ஒரு அத வீடியோ எடுத்து அத வெளியில சோசியல் மீடியால அத ஸ்லோ மோஷன்ல முதல்வன் பிஜிஎம் தர இது முதல்வன் பார்ட் 2 அப்படிங்கிற மாரி இன்னும் அந்த திரை கண்ணோட்டத்திலேயே இருக்கிறாங்க.
அது விஜய் அண்ணாவும் விஜய் சாரும் அது விரும்புறாரு. இது என்னவா எந்த அளவுக்கு எப்படி போகும்னா, போன டிஎம்கே ஆட்சியில வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னும் சில பத்திரிகையாளர்லாம் வந்து விமர்சிப்பாங்க. பொம்மை முதல்வர்ன்னு சொல்லி. பொம்மை முதல்வர்ன்னு எதுக்குன்னு சொன்னாங்கன்னா, அதிகாரிகள் சொல்ல கேட்டு அவருக்கு மக்கள் மத்தியில என்ன நடக்குது, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்ததுனால தான், அந்த மாரி விமர்சனங்கள் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மேல வச்சிருந்தாங்க விமர்சனம். இந்த இடத்துல இப்போ விஜய் சார் வந்து இப்படி ஒரு விளம்பரம் நேத்து வந்துச்சு பாத்தீங்களா? இது அதை நோக்கி தான் போகுது. எப்படி போகுது? யாரோ சொல்றாங்க, அது அந்த மாரி நடந்து வாங்க அப்படி சொல்லி. சாதாரணமா இது வந்து இது மத்த ஆளுங்க கேட்பாங்க. இது என்ன குச்சி குச்சி ஓடி வர்றாரு, வேகமா நடந்து வர்றாரு. இது இவ்வளவுதான். ஆனா, அவர் அதுக்காண்டி தான் பண்ணாங்கன்ட்டு நெறைய பேத்துட்ட கேள்வி கேட்டா, ஒரு பத்திரிகையாளர்ட்டயோ, அங்க உள்ள ஆளுகிட்டயும் கேட்டோம்னா, கூட இருக்கிற ஆளுகிட்ட கேட்டோம்னா, இது இதத்தான் பண்ணாங்கன்னு சொல்லி விவரமா தெரியும். கம்பல்சரி. அப்போ நீங்க தமிழக முதல்வரா இருக்கிறீங்க. இந்த முதல்வருக்கு உண்டான ஒரு விஷயம் இன்னும் உங்க மனசுக்குள்ளயும், உங்க மைண்டுக்குள்ளயும் வரவே மாட்டுது. அந்த சினிமாத்தனமான ஒரு மென்டாலிட்டி தான் இருக்குது. இத விஜய் அண்ணா மாத்திக்கணும் தமிழக முதல்வரா. அவருக்கும் உண்மைக்கு சினிமாங்கிறது ஒரு இப்ப நடக்கிறது நிஜம். அவர் நிஜமாவே முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது யாவப்படுத்திக்கிட்டே இருக்கு. நான் எப்பவுமே வந்து சொல்றது, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லி யாவப்படுத்திக்கிட்டே இருக்கணும் போல. ஏன்னா அந்த சினிமா மோகம் தான் உள்ளக்க வந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் பயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால. அவங்க தொண்டர்கள், அவங்க ஐடி வந்து. அப்போ இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு லாக்கப் டெத் நடந்திருக்கு. நம்ம திருப்பவனம் அஜித்குமார் மாதிரி ஒரு லாக்கப் டெத் நடந்திருக்கு. அதுவும் ஹேண்டிகேப். இந்த இதுதான் மைண்ட்ல இருக்கணும். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவகார்த்தியனோட சந்திப்பு நடந்தது. அவர் கட்சி பிடிச்சு அவர் வாழ்த்து சொன்னதாக, நன்றி சொன்னதாக ஒரு போட்டோ வெளியேறிருக்கு நம்ம தமிழக முதல்வரைய பார்த்து. உங்களுக்கு இப்போ ஃபுல் நேரம் அரசியல். நான் பாக்குற தப்புன்னு இல்ல. எந்த மாதிரி டயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. சரிங்களா? லாக்கப் டெத் நடந்திருக்குது. இன்னொரு ஊர்ல வந்து ஒரு 52 வயசு மூதாட்டிய வந்து வீட்டுல இருந்த 15 பவுனை வந்து திருடிட்டு அந்த மூதாட்டிய வந்து கொன்னுட்டு போயிருக்கிறாங்க. இது இந்த நேரத்து நடந்தது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது, நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் மத்தியில வந்து உங்களுடைய கேரக்டரையும், உங்களுடைய முதலமைச்சருங்கிற ஒரு விஷயத்தையும் எப்படி கொடுத்திருக்கிறாங்க. தங்கத்தட்டுல வச்சு, தாம்பாளத்துல வச்சும் கொடுத்திருக்கிறாங்க தமிழக மக்கள். இதுங்களா? அத நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும்? இப்படியா? அதாவது ஒரு நாட்டுக்குள்ள இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில விஷயங்களை வந்து எப்பவுமே யோசிச்சு பார்க்கணும் முதலமைச்சர் சார் வந்து. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அவருக்கு வந்து சின்ன வயசு. ஆனா இந்த சின்ன வயசுல அவ்வளவு பெரிய லோடு, அவ்வளவு பெரிய பாரம் தூக்கி வச்சுட்டாங்க. சமக்க முடியல. எப்படின்னா, ஏன்னா அந்த அரசியலுடைய தன்மை, அந்த அமைச்சருடைய பதவி, அந்த எம்எல்ஏ பதவி அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இல்லாத போய் அவர் நல்லா பண்றாரு. அமைச்சர் ரமேஷ் வந்து சூப்பரா பண்றாரு. நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவரால் அந்த பதவிக்கு தகுந்தாப்புல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வந்து ஒரு சட்ட சிக்கல் ஆகிட்டே இருக்குது. அது அவர் இடத்துல போய் தப்பா போய் முடியுது. ஏன்னா சின்ன வயசுல வந்து, அதுவும் இப்ப வந்து 2 மாசத்துல வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணோம்னா எவ்வளவு பெரிய தப்பாகும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அப்போ வேற இடத்துல நடந்தது. இது வேற இடத்துல நடந்ததுன்னா, அங்க பழனிமலை முருகன் கோயிலுக்கு சொந்தமான அந்த 1.4 ஏக்கர் இடத்த வந்து கோயில் பேர்ல இல்ல. அது வந்து ஒரு ட்ரஸ்ட் பேர்ல இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல உள்ளவங்க இன்னொருத்தவங்க பேர்ல அது மணிகண்டன் சொல்லி முன்னாடி ஒரு அடமொழி மாதிரி வச்சிருந்தாங்க. நல்லா இருக்குது. அது சூப்பரா இருக்குது. ஆனா அடமொழி தந்தாப்புல நல்லா வேலை பார்த்திருக்காரு அந்த மணிகண்டன்கிறவரு. அவர் தான் வந்து மாத்தி இருக்கிறாப்புல. அது போக வந்து நம்ம பத்திரப்பதிவுத்துறை லோகேஷ் அவர்கள் அவங்களும் பிரஸ்ல சொன்னாங்க.
அதை பதிவு செஞ்ச ஆளும் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயம், தப்பு இல்லை, இப்படிதான் இருக்கணும். ஆனா இது எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து அந்த பதிவை அந்த இதை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வந்திருக்குது. நல்ல விஷயம். இது என்னன்னா இன்னும் கூடுதல் பாதுகாப்பு போட்டு இன்னும் கூடுதலா எந்தெந்த கோயில்ல எந்தெந்த இடம் இருக்கு, கோயிலுக்கு சம்பந்தப்பட்டதுலயோ கோயிலுக்கு பேர்லயே இருக்கிறதோ இல்ல கோயிலுக்கு பேர் ட்ரஸ்ட்ல இருக்கிறதையோ அந்த பணத்தையும் அந்த நிலத்தையும் இன்னும் தீவிரமா பாதுகாக்க இவருக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு இருக்கு. இது கூடுதலா அவர் மேல கெட்ட பேர் அளவுக்கு அவர் பார்த்துக்கணும். அவரே வந்து பிரஸ் மீட்ல கொந்தளிச்சாரு, யாராவது என்ன தப்பா பேசுனாங்களோ அம்புட்டு வரையும் நான் போலீஸ்ல போட்டி கொடுப்பேன் அப்படின்னு. இது என்ன சொல்ல, அப்படித்தான் இருக்குது. ஆனா ரமேஷ், அப்புறம் லோகேஷ் அவர்கள், அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பதவிக்கு ஏத்த மணிக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ உருண்டு பரண்டு இருக்கிறாங்க. என்னதை எப்படியா முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம். ஆனா அதை கெடுக்கிற அளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கட்சியிலேயே, அவங்க இதுலயே. ஏன்னா இவங்க உண்மைக்கே உழைப்புன்னு பாத்தீங்கன்னா 3 பேர் உழைப்பு சூப்பர். விஜயண்ணா நம்ம எம்எல்ஏ ஆயிருக்கோம், அமைச்சர் ஆயிருக்கோம், கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, விஜயண்ணாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போராடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜ்மோகன் ஐயா ஒரு பக்கத்துல வந்து கல்வித்துறைக்கு ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல, நல்லது ஏதோ ஒரு முடிஞ்ச அளவு பண்றாப்புல. இங்கிட்டு கீர்த்தனம்மா வந்து கெடுத்து விட்டுருங்க. அப்போ அத வந்து அவரு பிரஸ் மீட்ல கேட்கும்போது இல்ல அவங்க வேற ஒரு அதை சமாளிக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அவங்க செய்த தவற வந்து சமாளிக்கிறாரு. எப்படி ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப இது எங்க போய் அதான் சொல்றேன்ல, கூட இருக்கிறவங்களே வந்து 1-2 பேரு நல்லா இருந்து பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒண்ணு போல செயல்பட்டு அந்தந்த பதவி தந்தப்பல அவங்க வேலையை பார்த்தாங்களே மட்டுமே கரெக்டா இருக்கும். அந்த கட்சியும் தப்பிக்கும், அந்த தலைவருக்கும் விஜய் அண்ணாவுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இதுதான் வந்து முறை. இன்னொன்னு, நம்ம செங்கல்பட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஏதோ லஞ்சம் வாங்கினதாக சொல்லி. இது எந்த அளவுக்குன்னா பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்காரு, நான் ஏற்கனவே வந்து ரூபா கொடுத்துருந்தேன், சீட்டு பண்டு ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாப்புல, 1,30,000 அதைத்தான் வந்து எனக்கு திருப்பி கொடுத்தாப்புல. இப்ப கட்சியில இருந்து அவரை நீக்கிட்டாங்க. ஆனா இது நல்ல விஷயம். இதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்க நடந்து வர்றதையும் நீங்க ஓடி வர்றதையும் ஸ்லோ மோஷன்ல காட்டி பிஜிஎம் போட்டு ஃபயர் விட்டு டேக் விட்டு பாடல் எல்லாம் சேர்த்து விட்டு இதை வந்து மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, மக்களுக்காண்டி என்ன நடக்குது, மக்களுக்கு நல்ல விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்குதா, இதைத்தான் யோசிப்பாங்க. இதை நீங்க பண்ணுனாலே இப்ப நடந்துச்சுல, செங்கல்பட்டுல உள்ள ஒரு உறுப்பினர் டிஸ்மிஸ் பண்ணி இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு அறநிலையத்துறை அமைச்சரும் சரி, ராஜ்மோகன் ஐயாவும் சரி, எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இந்த நல்ல பேர் வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்குது, இன்னொரு இடத்துல வந்து கெட்ட பேர் சேர்க்கிறீங்க. இது வந்து நம்ம விஜய் அண்ணாவே தமிழக முதல்வரே பண்றாரு, ஒரு சில இடங்கள்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அது அவரும் மாத்திக்கணும். அவர் வந்து நிஜமாவே முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்படித்தான் இருக்க வேண்டியது. சரி, பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.